மீன் அப்படி அட்டை போட்டு என்ன பண்றான் அவன் கூட சேராதுன்னு சொல்லிருக்கேன். ஐயோ மாங்கொத்தி என்ன மாத்து மாங்கொத்தி எங்க சொல்ற ஐயோ எல்லாம் கேமரா எடுத்து போட்டுக்குது. ஐயோ முடியலடா என்னால முடியலடா. என்ன மாத்து உனக்கு வேலை வந்திருக்குது. வேலை பண்ணி என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமாடா? சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமாடா? சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமாடா? சொன்னா தெரியுமா? நாளைக்கு போற ஊர்ல ராமாயணம் சரி 5 பேரை விட பொம்பளை மாதிரி பொம்பளை மாதிரியே பொம்பளை பொம்பளை துணி கட்டுங்க சொல்ல பாத்துக்கலாம். வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாங்களா? அவங்க அண்ணன் 2 பேர் இருக்கிறாங்க. குழந்தை எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும்? ஓடிப்போ. கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க கொண்டு அம்மா தனியா படக்கூடாது. ஊருக்கு ஒரு உலக்க போட்டு தாண்டா படுக்கணும். உலக்கையா? ஆமா. எதுக்கு? கருப்பு அண்டுமா? ஏன் உலக மாதிரி நாங்க 14 பேர் இருக்கிறோமே, எங்களை போட்டு போட்டா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைய பார்த்துருக்கீங்க. எவ்வளவு ஒரு அழகா ஒல்லியா இருக்குது. போய் சூட்டு மீதாய் போச்சு. அது என்ன மாத்திரம் தெரியல. பூஜைக்கு வந்த அம்மா தக்க பருவம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி சிறப்பா நடத்தணும் போய் சொல்லுங்க. எப்படி எப்படி சமைச்சது எப்படி அது எப்படி எப்படி அது சமைச்சது அப்படி ஏண்டா அதான் சொல்லிட்டு கன்னி பருவம் தக்கம் பருவம் அணிஞ்சிருக்காங்க. அதனால அண்ணன் கிட்ட போய் சொல்றேன் பருவம்டா அவன் தங்கச்சி
பதில் சொல்லாத நான் வாய் தருகிற மாதிரி எந்த மொழியப்பட்டது ஐயா சொல்லுடா மலர் என்னடா சொல்லுடா அரை மணி நேரமா இந்த ஐயோ ஐயோ சொல்லிக்கிறான். வந்த ஒரு வருஷமாவா பேசணும் எம்மான தோலை உரிச்சிடுவேன். வேன்ல படிவே படுக்க வச்சுட்டு போறேன். என்னடா ஆச்சு பாவி? படியில தடி வச்சவளை பாத்தியா? என்னடா ஆச்சு என் தங்கச்சிக்கு? ஐயா ஐயோ கத்துறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வாய் தந்துனா உதவி சொல்லு. மலர்வன சோலைக்கு கோழி பெண்களுடன் அழகாக ஆடி பாடி என்னடா ரத்தம் அதான் எட்டு பையா நல்ல என்ன ஆச்சு? என்னாச்சு? என்கிட்ட போறேன். என்னடாச்சு? என்னடாச்சு? உங்களால இருந்து லோகம் அடிய போகுது. பட்டுருச்சு. தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? மலர் வனச்சோலையிலே கோயில் பெண்கள் பாரதமா சொல்லுங்க.
சொல்லு. இல்ல அச்சா தான் ஏய், ஐயோ சொல்லு ஐயா ஐயோ ஐயோ நான் சொல்ல அவன் அடி சொல்லு. விளையாடு ஐயோ உணர்வு ஒண்ணு ஐயா வயதுக்கு வந்துட்டாங்க சொல்லிட்ட பிறகு நீ என்னதுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. இப்பதான்ப்பா 120 போய்க்குது அமைச்சரே, இளவரசே உசாரா பாரு அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவனுக்கு மங்கை பருவம் வந்து விட்டார். நீ நாடிய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாநில தோரணம், மங்கள வாத்தியம் தான் என்று முழக்க வேண்டும். அனைத்தும் இந்த தலைமையில் தான் நடக்க வேண்டும். சிறப்பாக செய்து முடிக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா. கட்டளை இடுவதையா என் நாட்டு மன்னன் சத்தியபுரி நாட்டு மன்னர் ஆமாண்டா, செய்து முடிப்பது என்ற தலைமை அல்லவா அமைச்சர் கடமை. தந்தையை பொறுப்பா பார்த்துக்கணும் ஆகட்டும்டா. கத்தியை தீர்த்தக்கூடாது நமது புத்தியை தீர்த்த வேண்டும் வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறதா? நம்மை அவமானப்படுத்திய அந்த நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு நடத்தி விடுவேனா மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அதற்கு இப்படி செய்யலாமா இப்படி செய்தா என்ன தோசை இப்படி செய்தா இட்லி ஆக கூறுகிறேன், தகுந்த உபாயத்தை கூறுகிறேன். பையன் தான் வச்சுக்கிறேன் என்ன தெரியுமா காட்டுதான் கோப்புதாண்டா ஏறி நல்லா ஒரு பட்டு மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா அந்த பழத்தை நல்லா பறிக்கட்டும்.
காந்தரவ கண்ணழகி சிட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி பார்க்கும் பார்வையில் பரசு ஊட்டும் பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கே வானம் வானம் பட அப்படி இருக்கே நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர் படுத்தி சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலை எடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்கதான் போனாங்க ஒண்ணுமே தெரியலையே. ஆனாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் ஆம்பளை. ஐயோ ஆனாலும் இன்னைக்கு யாராச்சும் ஒரு கஷ்டம் நட பண்ணி ஆக்கணும். இந்த வழியா யாராவது வராங்களா? பார்க்கலாம்.